ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு அருகே அமைந்துள்ளது கொடும்பாலூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு 43 வயதாகிறது. ஆறுமுகத்திற்கு கல்பனா தேவி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 8 வயதில் ஒரு மகன் உள்ளார். முருக பக்தரான இவர் விராலிமலை முருகன் கோவில் மலையை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு கொடுத்த பட்டாக்களை ரத்து செய்ய கோரியும் அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்துள்ளார். ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கடந்த ஏப்ரல் மாதம் அதே கோரிக்கையை வலியுறுத்தி செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று அதிகாலையிலேயே விராலிமலை முருகன் கோவிலுக்கு சென்ற ஆறுமுகம் அங்குள்ள சுமார் 70 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்தின் மீது ஏறி தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் காவல்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த அதிகாரிகள் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆறுமுகம் கீழே இறங்க மறுத்துவிட்டார். இதற்கிடையில் தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்க ராஜகோபுரத்தில் ஏறியதை பார்த்த ஆறுமுகம், யாராவது மேலே ஏறினால் நான் கீழே குதித்து விடுவேன் என்று மிரட்டினார். தொடர்ந்து அவரிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆறுமுகம் தானாக கீழே இறங்குவதாக கூறி கோபுரத்தில் உள்ள பொம்மைகளை பிடித்து கொண்டு கீழே இறங்கினார். அப்போது அவர் யாழி சிற்பத்தை பிடித்து இறங்கிய போது சிற்பம் உடைந்ததால் நிலைத்தடுமாறிய ஆறுமுகம் திடீரென கோபுரத்திலிருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த ஆறுமுகத்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆறுமுகம் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். உடனே அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆறுமுகத்துடன் சென்றவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கூறும்போது, இயற்கை வளங்களையும் அரசு சொத்துக்களையும் அதிகாரிகள் பாதுகாக்க தவறியதால் அதனை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் போராடி வருகிறார்கள். இப்படி அரசு சொத்துக்களை பாதுகாக்க போராடினால் உயிர் போவதுதான் பரிசாக கிடைக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில மாதங்களிலேயே அடுத்தடுத்த சில சமூக ஆர்வலர்களை இழந்துவிட்டோம். தற்போது போராட்ட களத்திலேயே உயிரிழந்த ஆறுமுகம் ஏற்கனவே கோவில் மலை அடிவார ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி செல்போன் டவரில் ஏறி போராடினார். இந்த நிலையில்தான் கோபுர உச்சியில் ஏறி போராட்டம் நடத்திய போது அதிகாரிகள் கண்முன்னே கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். அரசு சொத்தை பாதுகாக்க போராடி உயிரிழந்த ஆறுமுகம் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர் பலியான பிறகாவது அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் ஆறுமுகத்தின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.